Hi students, good evening. Good evening, ma'am. Okay. Good evening, ma'am. Okay, good evening, ma. Good evening. Good evening, ma'am. Good evening, miss. Good evening, pa. Good evening. So, நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல லாஸ்ட் கிளாஸ்ல எது ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதாவது ட்ரிக்னோமெட்ரி அந்த லெசனுடைய 8.1 எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ண போறோம். இன்ட்ரெஸ்டிங் லெசன். So, trigonometry. It's 8.1. So, last class நம்ம 7 sums வரைக்கும் பார்த்திருந்தோம். இன்னைக்கு 8th sum. So, exerciseல 8th sum. Text book கையில வச்சிருப்பீங்க. Sum number 8. If 3 cot A is equal to 4, check whether 1 minus tan square A by 1 plus tan square A equal to cos square A minus sin square A or not. So, இந்த கொஸ்டினை ஒன் மோர் டைம் நீங்க ரீட் பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டின்ல given thing என்னன்னா, if 3 cot A is equal to 4, இதான் given. Check whether this term is equal to this. அதாவது இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவல் தானா இல்லையா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணுங்க அப்படின்றது நம்மளுடைய கால்குலேஷன் பார்ட், அதாவது ப்ரூவிங் பார்ட். ஸோ உங்களுக்கு ஈக்குவலா வந்தா ஈக்குவல் போட போறோம், அதர்வைஸ் நாட் ஈக்குவல் எழுத போறோம். ஸோ நமக்கு இந்த கொஸ்டினை எப்படி கண்டினியூ பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். Question number 8. Given that 3 cot A is equal to 4. 3 cot A is equal to 4. So, நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது ஆர் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது 1 minus tan square A by 1 plus tan square A equal to cos square A minus sin square A. This is equal or not equal இல்லையா அப்படிங்கறத நம்ம வெரிஃபை பண்ணி கன்க்ளூஷன் கொடுக்கணும். ஓகே, நம்ம கிவன்ல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். 3 cot A is equal to 4. From this line we can say that, or we can write 4 by 3. இந்த 3 இருக்கு இல்லையா, இங்க மல்டிப்ளிகேஷன் ஆகுது, நம்ம டிவிஷன் கொண்டு வந்திருக்கோம். cot A is equal to 4 by 3. So, நம்ம நெக்ஸ்ட் லைன்ல cot A குள்ள ஃபார்முலா என்ன, அந்த ரேஷியோஸ்குள்ள ஃபார்முலா என்ன அப்படிங்கறத ரிமைண்ட் பண்ணி ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எழுதுறோம். cot A is a reciprocal of tan A. So, tan A வந்து opposite by adjacent. இப்போ இங்க என்ன எழுதிருக்கணும் நீங்க, adjacent by opposite equal to 4 by 3. ஸோ இது கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். ஸோ ட்ரா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ஆங்கிள் வந்து மென்ஷன் பண்ண பிளேஸ் ஏல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது 90 டிகிரி. ஸோ 90ல ஏ போட வேண்டாம். அதர் அக்யூட் ஆங்கிள்ஸ், இங்க 2 அக்யூட் ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இதுல ஏதாவது ஒரு பிளேஸ்ல நீங்க ஏ போடலாம். ஸோ ஹியர் மார்க்ட் as A, this is marked as a B and this one is C. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. நம்மளுடைய ரேஷியோஸ் வந்து ஏ அப்படிங்கிற ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணி எழுதுறோம். cot A. ஸோ ஏங்கிற ஆங்கிள் இந்த இருக்கு. adjacent by opposite. இந்த ட்ரையாங்கிளுக்கு adjacent என்ன? adjacent means near of A. ஏக்கு வெரி க்ளோஷரா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சைடு. ஆனா ஹைபாட்னஸ் கிடையாது. 90க்கு ஆப்போசிட் ஆல்வேஸ் ஹைபாட்னஸ். ஸோ இதை லீவ் பண்ணிருங்க. therefore AB by opposite is BC is equal to 4 by 3. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், இது ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ. நான் 4 by 3 4, அதாவது ஏபிங்கிறது 4, பிசிங்கிறது 3ன்னு எழுதக்கூடாது.
அந்த நம்பர் வந்து அதோட மல்டிபிள்ஸா இருந்திருக்கலாம். அது சிம்பிளிஃபை ஆகி கடைசியில சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் 4/3. இப்ப நீங்க எப்படி எழுதணும்? ஏபி is equal to 4k and BC is equal to some 3k. K is some integer, positive integer. In the place of AB, marked 4k. In BC, 3k. So hypotenuse நமக்கு இப்போ தெரியாது. So hypotenuse first calculate பண்ணிடலாம். AC square is equal to AB square plus BC square. Ma'am? என்னம்மா? Ma'am, கேளுங்கம்மா. AB 4K K எப்படி மேம் வந்துச்சு? So இது நான் லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். ட்ரிக்னோமெட்ரி ரேஷியோ இப்போ 4/3 அப்படிங்கிறத நீங்க ஏன் 4ஆவும் 3ஆவும் எழுதக்கூடாது அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ்ல இதுக்கு அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கூட கொடுத்துருந்தேன். ஒன் மோர் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 4/3 இருக்கு. ஸோ 4/3. 4/3ங்கிறது இன்கேஸ் 8/6 இருந்திருந்தா கூட நான் கட் பண்ணா எனக்கு 4/3 தான் வரும். ஓகேவா? இது ரேஷியோங்கிறது நம்ம சின்ன கிளாஸ்ல லேர்ன் பண்ணிருக்கோம். அந்த டெஸ்ட் 8th 7th எல்லாம் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். உங்களுக்கு ரேஷியோ ஃபார்மேட்ல இருக்கு ரேஷியோ. அப்பனா வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னா எவ்வளவுக்குள்ள அது கட் பண்ண முடியுமோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அதுக்கப்புறம் வரக்கூடிய ரிசல்ட்டை தான் எழுதுறோம். அப்ப ஏபி அப்படிங்கிற சைடு வந்து 4 அப்படி அல்ல, மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ஆ இருக்கலாம். அதாவது ஒரு ஈக்குவலண்டால மல்டிப்ளை ஆயிருக்கும். இப்ப ஏபிங்கிறத நான் 4k, பிசிங்கிறத 3k எழுதிக்கலாம். ஸோ இல்ல எனக்கு இது கன்ஃபியூஷன். ஆக்சுவலா இதுதான் கரெக்ட் ப்ரொசீஜரும் கூட. ஸோ நீங்க வெறுமனே 4 3ன்னு போட்டீங்கன்னா அதாவது உங்க பேப்பர் வந்து போர்ட்ல கரெக்ட் ஆகும் பொழுது மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் வேணா ஓகே நினைக்கலாம், மற்றபடி மெஜாரிட்டி அக்செப்ட் பண்றதுக்கு சான்ஸ் இல்லை. கே வச்சு எழுதுறதுதான் பெர்ஃபெக்ஷன் கூட. ஓகேங்களா? ஓகே மேம். Now we are going to calculate the side AC. So AC square is equal to AB square plus BC square. So உங்களுடைய AB 4k the whole square plus BC அப்படிங்கிறது 3k the whole square, 16k square plus 9k square. So ரெண்டையுமே நீங்க ஆட் பண்ணுங்க. So ஆட் பண்ணீங்கன்னா 16 plus 9 இது உங்களுக்கு 25 வந்திருக்கும். So 25k square. அதாவது AC ஸ்கொயர்ங்கிறது 25k ஸ்கொயர். நமக்கு AC வேணும். So from this line AC is equal to root of 25k square. So the root is 5k. இந்த 5k மார்க் பண்ணலாம். இப்போ உங்க கொஸ்டின்ல என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு பாருங்க. We need tan A, cos A, sin A. இந்த 3 trigonometry ratio calculate பண்ண பிறகு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் என்ன, ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் என்னன்னு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்க்க போறோம். ஸோ ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். எதர் ஈக்குவல் ஆர் நாட் ஈக்குவல் அப்படிங்கிற கன்க்ளூஷனை கொடுக்கலாம். இதுல தேவையானது tan, cos and sin. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம tan A கண்டுபிடிச்சிடலாம். tan A. The formula is opposite by adjacent. So diagram பாருங்க. A க்கு oppositeங்கிறது BC, adjacentங்கிறது AB. இதில் சப்ஸ்டியூட் பண்ணா BC நான் 3k சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன், AB 4k. Now this k get cancelled. Therefore உங்களுடைய tan A result is 3/4. அடுத்தது cos A sin A calculate பண்ணலாம். அதுக்கப்புறம் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். cos A ஆக்சுவலா டயக்ராம் இந்த பக்கம் ஒரு போடுறேன் ரெஃபரன்ஸ்க்காக. A B C உங்களுடைய AB வந்து 4k, BC 3k,
and this is 5k. So cos A formula, adjacent by hypotenuse. உங்களுக்கு A உடைய adjacent பாருங்க AB by hypotenuse means 90 க்கு opposite. It is AC. AB 4k, AC 5k. This k get cancelled. Therefore, cos A value is 4 by 5. Next, sin A. Sin A formula, opposite by hypotenuse. So A உடைய opposite side BC, hypotenuse AC. So BC is a 3k, AC 5k, this k get cancelled. Sin A result is 3 by 5. So இப்போ நமக்கு தேவையான cos A calculate பண்ணிட்டோம். Sin A also calculated, tan A also calculated above. So substitute பண்ணுங்க left hand side. So உங்களுடைய left hand side 1 minus tan square A by 1 plus tan square A. Substitute here tan A value 1 minus tan A result 3 by 4. 3 by 4 the whole square by 1 plus 3 by 4 the whole square. This is equal to 1 minus 3 square 9, 4 square 16, 9 by 16 by 1 plus 9 by 16. This simplify பண்ணிடலாம். This equal to, so take a LCM for the numerator and the denominator. So the numerator LCM is 16. So in the 1 16 ஆல multiply ஆகும். 16 minus 9. The same procedure for the denominator also. It is 16. Here 16 plus 9. 16 minus 9 is 7 by 16 divided by, here add these two value, is 25 by 16. 7 by 16 simplify பண்றோம். 16 by 25. The 16 get cancelled. Therefore the result is 7 by 25. So உங்களுடைய left side value, அதாவது உங்க left side value வந்து 7 by 25. இப்போ right side பார்க்கலாம். The right hand side. The right hand side term is cos square A minus sin square A. Substitute the cos A value. So cos A 4 by 5, sin A 3 by 5. 4 by 5 the whole square minus 3 by 5 the whole square is equal to 16 by 25 minus 9 by 25. Here denominator is same, LCM is 25. Just 16 minus 9. Subtract the numerator, we get 7 by 25. So right hand side also we get 7 by 25. Therefore we conclude that these two are equal. So that's the question. The left side or right side equal இல்லையாங்கறதா. So நமக்கு equal கிடைச்சிருக்கு. Therefore the left hand side is equal to right hand side. So நீங்க வேணா number 1 நீங்க நோட் பண்ணலாம். Here number 2 நோட் பண்ணிக்கிட்டு. So from 1 and 2. One minus tan square A by 1 plus tan square A equal to
cos square a minus sin square a அப்படிங்கிறது ரிசல்ட். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 8 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஸோ டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க, அதர்வைஸ் now question number 9. Question number 9. In triangle ABC right angled at B, if tan A is equal to 1 by root 3, find the value of the following. Sin A cos C plus cos A sin C, and the division number 2 cos A sin C minus sin A sin C. So நம்மளுடைய given values பார்த்தீங்கன்னா ஒரு right angled triangle இருக்கு. That triangle is right angled at the B. Tan A is equal to 1 by root 3. That is the given one. Find the value of the following two. இந்த ரெண்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இனிஷியலா நம்ம செய்யறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி போட்ட ப்ரொசீஜர் தான். அண்ட் நம்மளுடைய சிம்பிளிஃபிகேஷன் ஒர்க்ல நமக்கு என்ன டேர்ம்ஸ் தேவைப்படுதோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்றோம். சைன் ஏ என்ன, காஸ் சி. ஆக்சுவலி ஏ வச்சு சைன் ஏ காஸ் சி இருக்கு, சைன் ஏ காஸ் ஏ, அண்ட் சிஏ டிபெண்ட் பண்ணிட்டு காஸ் சி சைன் சி. ஏ டிபெண்ட் பண்ணக்கூடிய ட்ரிகோனோமெட்ரி ரேஷியோ, சிஏ டிபெண்ட் பண்ணக்கூடிய ட்ரிகோனோமெட்ரி ரேஷியோ, இது 4ஐயும் நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்றோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒர்க். ஆஃப்டர் தட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகுது. சரி, 9th கொஸ்டின் பார்க்கலாம். The triangle ABC right angled at B. So right angle at B. So here A and C. Also given tan A is equal to 1 by root 3. So tan A, the formula opposite by adjacent, 1 by root 3. So opposite A depend பண்ணிட்டு அது A ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம oppositeனா BC side. BC by adjacent is AB. That is equal to 1 by root 3. நெக்ஸ்ட் லைன்ல நம்ம என்ன எழுதிக்கலாம்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன் மோர் டைம் வரைஞ்சிக்கலாம் ரெஃபரன்ஸ்க்காக. எவ்ரி டைம் பேக் சைடு ரெஃபர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏபிசி ரைட் ஆங்கிள். BC by AB, BC by AB is equal to 1 by root 3. நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. BC by AB is equal to 1 by root 3. From this line, BC equal to, so 1 into some integer, that is k. AB is equal to root 3 into same integer, that is root 3k. Triangle mark பண்ணிக்கலாம். BC is k, AB root 3k. So hypotenuse வந்து unknown இருக்கு. First hypotenuse கண்டுபிடிக்கலாம். Either starts with AC square. AC square start பண்ணலாம். இல்ல நீங்க AC start பண்ணீங்கன்னா root போடுறோம். This is AB square plus BC square is equal to AB square root 3k the whole square plus k square. This is equal to root 3 square is nothing, it is 3, and k square plus k square.
add these two, we get 4k square. We know that root 4 is 2 and root k square is k. Therefore, our AC is 2k. So, இப்போ உங்களுக்கு 3 sides தெரிஞ்சாச்சு. உங்களுடைய கொஸ்டின்ல பாருங்க, ஏஏ டிபெண்ட் பண்ணி நமக்கு sin A cos A ரெண்டும் கால்குலேட் பண்ணணும். So, ஏஏ டிபெண்ட் பண்ணக்கூடிய ரேஷியோ sin A. The formula opposite by hypotenuse. So, A opposite BC. BC by hypotenuse AC. BC K, hypotenuse AC is 2K. This K get cancelled. The result is 1 by 2. The sin A result, the sin A value 1 by 2. And A depend பண்ண இன்னொரு trigonometry ratio cos A. So cos A, write the formula first. The formula is adjacent by hypotenuse. Adjacent, that is near of this A. Angle A க்கு near வந்து AB. So AB by hypotenuse AC. AB root 3k. AC 2k. This k get cancelled. The remaining is root 3 by 2. This is cos A. Now cos A also calculated. And நம்ம டிவிஷன்ஸ்லயே C டிபெண்ட் பண்ணியும் நம்ம trigonometry ratio கண்டுபிடிக்கணும். So cos C and sin C. So அதை first calculate பண்ணிடலாம். Cos C and sin C. First sin C. C ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். Cங்கிறது acute angle. இங்க தான் theta இருக்கு. Sin C, the formula is opposite by hypotenuse. So C ஓட opposite AB by the hypotenuse AC. So root 3k AC 2k. This k get cancelled. So root 3 by 2. So sin C ங்கிறது root 3 by 2. Next cos C. Cos C formula adjacent by hypotenuse. So உங்களுடைய adjacent C ஓட adjacent BC. Hypotenuse AC. Substitute பண்றோம். K by 2k. This k get cancelled. The result is 1 by 2. இப்போ இந்த சம்முக்கு என்ன தேவைப்படுதோ அத்தனை trigonometry ratio நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சோ அடுத்து next work என்ன அப்படின்னா, so division number 1, division number 2 simplify பண்ண போறோம். The division number 1. Sin A cos C plus cos A sin C. So substitute பண்ணிடலாம். Sin A value 1 by 2. நம்ம calculate பண்ணிருக்கோம். Sin A value 1 by 2, cos A value root 3 by 2. So 1 by 2. So cos C value is 1 by 2 plus cos A value is root 3 by 2 into sin C is also root 3 by 2. The first term plus second term. So term is the first term and இது உங்களுக்கு second term. So first term the multiply பண்றோம் 1 by 4 plus 3 by 4 because root 3 into root 3 is 3. 2 2s are 4. Denominator same இருக்கு. LCM வந்து உங்களுக்கு 4. 1 plus 3 4. They get cancelled.
So the result is 1. So உங்களுடைய division number 1க்கான result வந்து 1. Now division number 2. The division number 2, cos A, cos B minus sin A sin C is equal to cos A value root 3 by 2, cos C value is 1 by 2 minus sin A value 1 by 2 and sin C value root 3 by 2. So இங்கேயும் in the minus before ஒரு term, after minus ஒரு term. Both are equal terms. So 1 into root 3, 2 2s are 4. Minus here also root 3 by 4. These two terms are equal terms. Therefore the subtracted value is 0. So simplified answer is 0. This is division number 2 க்கான answer. So இந்த questionல உங்களுக்கு டவுட்னா கேட்கலாமா? So doubts இல்லைன்னா next question போலாம். So question number 10. Question number 10 ஒரு important question. One of the important question. இதே பேஸ்ல டெக்ஸ்ட் புக்ல எக்ஸாம்பிள் சம் இருக்கு. இந்த எக்ஸசைஸ்ல கொஞ்சம் டிஃபரெண்டான கொஸ்டின் இது. In triangle PQR, right angle at Q, PR plus QR is equal to 25 cm and PQ is equal to 5 cm. Determine the values of sin P, cos P and tan P. So triangle PQR, right angle at Q. Q ல வந்து 90 degree இருக்கு and PR plus QR is equal to 25. PQ is 5. Determine the value of sin P, cos P, tan P. So Pங்கிற angle நம்ம டிபெண்ட் பண்ணிட்டு 3 ரேஷியோ கால்குலேட் பண்ணணும் தான் क्वेश्चन. So இது வரைக்கும் உள்ள क्वेश्चनக்கு இந்த क्वेश्चनக்கு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. So இதுக்கு பிஃபோர் நம்ம செஞ்ச சம்ஸ்ல எல்லாம் one of the trigonometry ratio கொடுத்திருப்பாங்க. either sin A, cos A, cot A, ஏதாவது ஒன்று கொடுத்திருப்பாங்க. So இந்த क्वेश्चनல வந்து நமக்கு அப்படி trigonometry ratio வேல்யூ கொடுக்கல. பட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா PR plus QR is equal to 25 அப்படின்னா இந்த டூ சைட்ஸ் உடைய சம்மேஷன் கிவன் அண்ட் இண்டிவிஜுவலா ஒரு சைடோட வேல்யூ கொடுக்குறாங்க. ஸோ trigonometry ratio கொடுக்கல, sum of two sides given and single side value கொடுத்திருக்காங்க. So determine the following trigonometry ratio with respect to the angle P. Pங்கிற ஆங்கிள் டிபெண்ட் பண்ணி நம்ம 3 trigonometry ratio கண்டுபிடிக்கணும். sin P, cos P and tan P. ஓகே, இதே மாதிரி உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ல ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கும். ஸோ 2 கொஸ்டினுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். Question number 10. PQR is a triangle, right angle at Q. So Q அப்படிங்கிறது right angle. So P, Q, R. It's a right angle at Q. The given. Also given PR plus QR is equal to 25 centimeter. அதாவது PR என்ற சைடு QR சைடு. Sum of these two sides is equal to 25 centimeter. And PQ, the single side, PQ is equal to 5 centimeter.
So to find sin p, cos p and tan p, the மூணு trigonometry ratio நம்ம calculate பண்ணணும். Sin p, cos p, tan p. So 3 trigonometry ratio calculate பண்ண போறோம். So இந்த கொஸ்டின் நாம எப்படி ஸ்டார்ட் பண்றது, இனிஷியல் பண்றது எப்படின்னா, இந்த பார்த்தோன்னே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், ஓகே நம்ம பிதாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணிட்டு the square of hypotenuse is equal to sum of square of other two sides, அந்த ரிசல்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். So PR square is equal to PQ square plus QR square. இது நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட், we know that. இதுல உங்களுக்கு ஒரு சிங்கிள் சைடு தெரியுது இல்லையா, PQ, இதை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. ஸோ இது PQ ஸ்கொயர் அப்படி ரைட்ல இருந்ததுன்னா, இந்த லெஃப்ட்ல PR square, this QR square comes to left side, the sign will change, that is minus QR square. Therefore PQ square is equal to PR square minus QR square. So in the right left இருக்கிறேன், side மாத்தி எழுதியிருக்கிறேன். Now look the right hand side, it is of the form a square minus b square. So the format பாருங்க, see a square minus b square, we know that it is a plus b, a minus b. இந்த ஐடென்டிஸ் உங்களுக்கு தெரியும், a plus b, a minus b. So according to the identity, we can write PR plus QR, PR minus QR நம்மளால எழுத முடியும். PQ, this is 5. 5 square, it is 25. PR plus QR is equal to 25. Substitute பண்ணிடலாம். So 25 is equal to 25 into PR minus QR. இந்த PQ மட்டும்தான் 5 தெரியும். ஆக்சுவலா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இண்டிவிஜுவலா PR வேல்யூ தெரியணும், QR வேல்யூ தெரியணும். இந்த ட்ரையாங்கிளுடைய 3 சைட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம டைரக்டா இந்த 3 trigonometry ratio கால்குலேட் பண்றதுக்காக ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். So PR minus QR is equal to 25 by 25. கட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 1. PR minus QR is equal to 1. இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ நம்ம 2 எடுத்துக்கலாம். ஆர் this is 1, this is 1 and this is 2. Solving 1 and 2. நான் 1 and 2 சால்வ் பண்றேன். Solving 1 and 2. First equation எழுதுறேன். PR plus QR is equal to 25. The second equation, PR minus QR is equal to 1. Just add the two equation. நம்மளுடைய third lesson learn பண்ணுவோம் elimination method சொல்லிட்டு. plus QR minus QR, they are cancelling. ஆட் பண்ணும்போது சைன் மட்டும் ஆப்போசிட்டா இருக்கு, கேன்சல் ஆயிடும். So PR plus PR 2 times இருக்கா, இப்ப 2 times PR is equal to 26. Add these two values. Now PR is equal to 26 by 2, it is 13. So உங்களுக்கு PR value பத்தி தெரிஞ்சிருச்சு. This PR is equal to 13. So 13 centimeter. Next find QR. Using the equation 1. So equation number 1 யூஸ் பண்ணிட்டா உங்க PR ல 13 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா QR கிடைக்கும். So equation number 1 implies
PR plus QR is equal to 25. In the place of PR 13, QR is equal to 25. QR is equal to 25 minus 13, it is 12. So QR நம்ம calculate பண்ணிட்டோம். QR is equal to 12 centimeter. So உங்களுடைய triangle 3 sides மே இப்போ தெரிஞ்சாச்சு. So direct formula போயிடலாம் என்ன. So our aim is to find sin P, cos P and tan P. First one, sin P. Opposite by hypotenuse. So P ங்கிற angle depend பண்ணிட்டு செய்யுங்க. So P தான் உங்களுடைய angle. So P க்கு opposite QR. By hypotenuse, hypotenuse is PR. Substitute the values 12 by 13. The centimeter போட தேவையில்லை ஏன்னா numerator centimeter, denominator centimeter remove ஆயிடும். So sin P is equal to 12 by 13. Next one, cos P. The formula is adjacent by hypotenuse. So P would be adjacent PQ by hypotenuse PR. It is 5 by 12. Sorry, 5 by 13. PR is 13. 5 by 13. Then tan P. We know that the formula is opposite by adjacent. Opposite is P or opposite QR. Adjacent PQ. So QR value 12. PQ value is 5. The sin P value, sin P is 12 by 13. Cos P is 5 by 13. Tan P is equal to 12 by 5. So the question என்னெல்லாம் question கேட்டிருந்தாங்களோ அந்த 3 divisions மே நம்ம calculate பண்ணிட்டோம். சரி டவுட்னா கேளுங்கம்மா. Next question, question number 11. So question number 11. The 11th question. இது ஒரு true or false question. Is maximum 1 markல தான் இதோடைய possibility பார்த்தீங்கன்னா 1 mark section தான். Question number 11. State whether the following are true or false. Justify your answer. The value, division number 1. The value of tan A is always less than 1. அதாவது tan A அப்படிங்கறோட வேல்யூ வந்து எப்பவுமே 1 விட கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆல்வேஸ் லெஸ் தேன் 1னா எப்பவுமே 1 விட கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கிறது மீனிங். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஏக்கு ஒரு வேல்யூ போட்டு உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். ஆஃப்டர் தட் சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கே புரியும் ட்ரூவா ஃபால்ஸாங்கிற ஆன்சர் உங்களுக்கு புரியும். The value of tan A is always less than 1. So tan A. So the value கண்டுபிடிக்க போறோம். Just take the angle A is equal to 30 degree. So ஒரு வெரிஃபிகேஷனுக்காக அதாவது tan A ங்கிறது ஆங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா
நம்ம 0, 30, 45 அப்படின்னு சொல்லி ஆங்கிள்ஸ் பார்ப்போம். இப்போ 30 டிகிரி எடுத்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். சார் tan 30 டிகிரி ஆக்சுவலா இந்த ட்ரிக்னாமெட்ரி வேல்யூஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்ல செக்ஷன் அதாவது 8.2 அப்படிங்கிறதுல அந்த டேபிள் வேல்யூஸ் லேர்ன் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு நான் டேபிள் டெக்ஸ்ட் புக்ல அந்த டேபிள் வேல்யூ எடுத்து காட்டுறேன். அதுல இருந்து வேல்யூ டைரக்டா போடுறோம். 8.2ல தான் டேபிள் வேல்யூ படிக்கிறோம். ஸோ tan 30 உங்க டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 185. ஸோ 185ல tan 30 என்னன்னு பார்த்துடலாம். நறுக்கு tan A 30 டிகிரி. ஸோ tan 30 இஸ் 1/√3. ஆக்சுவலி இப்ப பாத்தீங்கன்னா tan 30 வந்து 1/√3. இது வந்து நமக்கு லெஸ் தேன் 1 வரும். ஆஃப்டர் தட் tan 45 1 வந்துருதா. tan 60 இஸ் √3. √3 வேல்யூ இஸ் 1.732. அப்புறம் 90 போனா டிஃபைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து இதுல ஃபால்ஸ் ஆயிரும். இப்போ நீங்க இதுல 30க்கு பதிலா 60 கொடுத்து பாருங்க. tan 60 இந்த ரிசல்ட் நான் ட்ரூன்னு சொன்னா எல்லா ஆங்கிளுக்கும் ட்ரூவா இருக்கணும். இப்ப tan 16 பார்த்தா the value is √3. So √3 வேல்யூ 1.732. இது வந்து 1 விட கிரேட்டர், that is greater than 1. இப்ப நம்மளோட ஸ்டேட்மெண்ட் வந்து இதுல ஃபால்ஸ் ஆகுது. The result is false. இது ட்ரூ கிடையாது. Then division number 1. Yes ma. எப்படி மேம் tan 60 is equal to √3 ன்னு எடுக்கறோம்? இது டேபிள் வேல்யூமா. நான் இப்போ இந்த செக்ஷன் கம்ப்ளீட் பண்ண உடனே 8.2ல டேபிள்ஸ் இருக்கு. ஒவ்வொரு வேல்யூ அதாவது ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் ட்ரிக்னாமெட்ரி வேல்யூ என்ன அப்படிங்கறத வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஓகே மேம். ஓகேவா? இந்த பேஜ் நம்பர் 185ல உள்ள டேபிள் வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். இது வந்து நம்ம அடுத்த இந்த டேபிள் யூஸ் பண்ணி தான் அடுத்த எக்ஸசைஸே போடுவோம். நம்மளுடைய இப்போ என்ன சொல்றது, 0னா ஆங்கிள் வந்து 0, 30, 45 அண்ட் அதுக்கு இன் பிட்வீன் ஆங்கிள்ஸ் கூட நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும். சில ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் வந்து நம்ம மெமரைஸ் பண்ணிக்க சொல்லுவாங்க இன் 10th ஸ்டாண்டர்ட். அண்ட் ஹையர் கிளாஸ் போகும்போது நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இதுல கொடுத்துருக்கிற 0 to 90 டிகிரி இந்த வேல்யூஸ் வந்து மெமரைஸ் பண்ணணும். இது வந்து ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஓகேங்களா? அப்போ 30ங்கிறது ரூட் அது எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து அதோடைய 185ங்கிற பேஜுக்கு பிஃபோரா இருக்கு. அதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரைட் த ஜியோமெட்ரிக்கல் ப்ரூஃப் ஃபார் tan 60 ஆர் sin 90 கேட்பாங்க. அந்த வேல்யூ எப்படி வருது அப்படின்றது அதுவுமே நீங்க லேர்ன் பண்ணணும். நான் 8.2 செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அது டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? So now division number 2. டிவிஷன் நம்பர் 2. வேற யாருக்கு டவுட்ஸ் இருக்காமா? அதுல டிவிஷன் நம்பர் 1ல டவுட் இருக்கா? So division number 2. Secant A is equal 12/5 for some value of angle A. அதாவது secant A is equal to 12/5 for some value of angle A. அதாவது ஒரு ஏங்கிற ஆங்கிள் என்ன, ஏதோ ஒரு சம் ஆங்கிள். இந்த ஏங்கிற ஆங்கிள் ஏதோ பர்டிகுலர் ஆங்கிளுக்கு 12/5ங்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. 12/5க்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. So 12/5 சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. So 12/5 ஓட வேல்யூ என்ன? 2 5s are 10, remainder 2. Add 0, 4 5s are 20. இதோட வேல்யூ வந்து 2.4. இப்போ உங்க டேபிள் எடுத்து பார்க்கலாம். அகைன் சேம் டேபிள் பேஜ் நம்பர் 185. சீகண்ட் அப்படிங்கிற காலத்துக்கு நேரா பாருங்க. சீகண்ட் இந்த இருக்கு. சீகண்ட் இந்த காலத்துக்கு நேரா கொடுத்துருக்க வேல்யூஸ் பாருங்க. உங்களுடைய ஆங்கிள் 0வா இருந்தால், இந்த ஆங்கிள் 0வா இருந்தா வேல்யூ 1, ஆங்கிள் 30யா இருந்தா வேல்யூ 2/√3. So 2/√3 நீங்க சிம்பிளிஃபை பண்ணா the value is greater than 1. அதாவது வேல்யூ greater than 1 இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ √2 that value is 1.414. Here 2. இப்போ இந்த ரோ ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா
இந்த ரோ ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா secant A இந்த லைன் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா all the values are greater than 1, greater than or equal to 1. இங்க equal to 1, this value is greater than 1, this also greater than 1, here also greater than 1 and not defined. இப்ப இந்த லைன் ஃபுல்லாவே greater than 1 தான். இப்ப secant A அப்படின்றது நான் ஏக்கு என்ன ஆங்கிள் போட்டாலும் எனக்கு greater than 1 அப்படிங்கிறது ரிசல்ட். சோ அததான் நமக்கு வந்திருக்கு 2.4 which is greater than 1. இப்ப இந்த ரிசல்ட் வந்து true. இப்ப secant A is equal to secant A is always greater than or equal to 1. இப்ப இங்க வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு true. And third division, cos A is the abbreviation used for cosecant of angle A. அதாவது cos Aங்கிறது cosecant ஒன்னு ஆங்கிள் சொல்லி கொடுத்துருக்கோம். cosecant இந்த cosecant உடைய cos Aங்கிறது cosecant உடைய abbreviation. cos A is the abbreviation used for cosecant. cosecant அப்படிங்கிறதுக்கு ஷார்ட் ஃபார்ம் cos போடலாம் அப்படிங்கிறது உங்க டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்காங்க. இஸ் இட் ட்ரூ? ஆக்சுவலி இது வந்து ட்ரூ அல்ல. ஆனா எது காசுடைய காசு வந்து கொசைன் இருந்தாதான் நான் ஷார்ட் ஃபார்ம் காஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? கொசிகண்ட் இருந்ததுன்னா இதோட ஷார்ட் ஃபார்ம் COSEC கொசிக். இப்ப இந்த இடத்துல cos A is the abbreviation used for cosecant அப்படிங்கிறது false statement. இப்ப நீங்க என்ன எழுதலாம்? cos A is the abbreviation of cosine A. cosine A. இந்த இடத்துல உங்க ரிசல்ட் வந்து false. Now fourth division. The division number 4, cot A is the product of cot and A. Cot A is the product of cot and A. Actually, trigonometry. Yes, ma? Ma'am, இது எந்த question, ma'am? Text bookல உங்களுடைய exercise 11th question ma. 8.1. 8.1ல 11th question ma. Oh, okay, ma'am. 11th questionல நமக்கு totally 5 divisions கொடுத்துருக்காங்க. 5 divisions true or false நீங்க சொல்லணும். ஓகேங்களா? இப்ப 8.2 இருக்கு. Fourth one, cot A is the product of cot and A. The cot A இப்படி cot and A split பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. cot the product of cot into A அப்படிங்கிறது கரெக்டான்னு கேக்குறாங்க. இது வந்து மீனிங்லெஸ். cot A அப்படிங்கிறது ஒரு trigonometry ரேஷியோ. இத வந்து நான் cot தனியா A தனியாலாம் ஸ்பிளிட் பண்ண முடியாது. அப்ப என்ன சொல்லணும்னா cot and A நீங்க ஸ்பிளிட் பண்ணி பாத்தீங்கன்னா அது மீனிங்லெஸ். ஆக்சுவலா இது வந்து ஃபால்ஸ் தான். உங்களுக்கு இந்த ரிசல்ட் ஃபால்ஸ். ரீசன் கொடுக்கலாம்னா cot வித்தவுட் ஆங்கிள் A, அதாவது ஆங்கிள் இல்லாம நீங்க காட்னு பாத்தீங்கன்னா அது மீனிங்கே வராது. cot ஏனா மீனிங்ஃபுல்லா இருக்கும். cot அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் மீனிங்லெஸ். மீனிங் வராது உங்களுக்கு. So cot without angle A is meaningless. So நம்ம ஏன் ட்ரூ ஏன் ஃபால்ஸ் சொல்றோம் அப்படிங்கிறதுக்கான ரீசனையும் சேர்த்து எழுதிட்டு வரோம். ஓகேங்களா? And now division number 5. Division number 5. Sin theta can never be greater than 1. Question பாருங்க. sin theta equal to 4/3. அதாவது sin theta value 4/3 வருமா? For some angle theta, ஒரு தீட்டாக்கு ஒரு வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ எடுத்தா 4/3க்கு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுமா sin theta is equal to 4/3. Actually sin theta க்கு ஃபார்முலா என்ன? The formula is
opposite by hypotenuse போடுவோம். அப்ப உங்களுக்கு sin thetaக்கு ஃபார்முலா opposite by hypotenuse போட்டால் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஹைபாட்னஸ் தான் கிரேட்டர் சைடா இருக்கணும். அப்ப நியூமரேட்டர் வந்து பெருசா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகேங்களா? எனக்கு இதுதான் ஆப்போசிட், இது ஹைபாட்னஸ். நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறத வச்சு பார்த்தா ஹைபாட்னஸ் வேல்யூ சின்னதா இருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஸோ சைன் தீட்டா 4/3 அப்படிங்கிறது ட்ரூவா வராது, ஃபால்ஸ். ஆனா ரீசன் என்னன்னா ஹைபாட்னஸ் தான் கிரேட்டரா இருக்கணும். The hypotenuse is always greater than opposite sides, greater than opposite adjacent. Adjacent-ஐயும் opposite-ஐயும் compare பண்ணும்போது hypotenuse தான் பெருசா இருக்கும். Greater than other two sides. இதான் அதோடைய reason. So question number 5, அதாவது division number 5 complete ஆகுது. இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டைப்ல டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். டவுட்ஸ் இருக்காமா?